கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் அற்புதமாக நம்முடைய கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் நடத்தி வருகிறார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நம்முடைய கூட்டத்துக்கு ஜனங்களை சேர்த்து கொண்டு வருகிறார். அனுதினமும் சேர்த்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே துதி, புகழ், மகிமை எல்லாம் உண்டாவதாக. இப்பொழுது ஓப்பனிங் பிரேயர் பெக்கி சோஃபி அவர்களை ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். ஜெபிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கும் உங்கள் அருமையான ஆண்டவரே, இதோ இந்த நல்ல சாயங்கால பொழுதிலே விட சுவாமி, இத்தனை குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து பாதப்படியில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து காத்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, எங்களை உன் பாதப்படியிலே அமர்ந்து உமக்கென்று இந்த நேரத்தை ஒதுக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நல்ல இந்த வேளையிலே கூட சுவாமி, நாங்கள் பாடும் பாடல்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே, உண்மை துதித்து போற்றி புகழ்ந்து பாடும் பாடல்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. துதிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போதும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளையும் சொல்லும் போதும் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கிருபை செய்யும் கர்த்தாவே. இன்னும் கூட சுவாமி, அந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. அண்ணன் மூலமாக நாங்கள் கேட்கும் செய்திகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. தினம் நாங்கள் கேட்கும் உம்முடைய வசனங்களை நாங்கள் எங்களுடைய செவிகளை எல்லாம் திறந்து கர்த்தாவே, அந்த சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. இப்படியாக கூட சுவாமி, இந்த வேலையிலே கூட சுவாமி, இந்த நாட்டிலே கூட இருக்கின்ற பல விதமான கொள்ளை நோய்களை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இதற்காக எவ்வளவு பேர் மனந்திருப்பதற்காக எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. நாங்கள் எவ்வளவோ மாற்றங்களை காணுகிறோம் சுவாமி. இன்னுமாக கூட சுவாமி, இன்னும் நிறைய மாற்றங்கள் நாங்கள் காணும்படியாக கூட சுவாமி, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து இன்னும் அதிகமான எழுப்புதலை நீர் உலகத்திலே கட்டளையிட்டு தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக வாலிப பிள்ளைகள் கூட சுவாமி இன்னும் உண்மை சந்திக்கணும் கர்த்தாவே. அதற்காக வாலிப மக்கள் இடையே நல்ல ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு தாரும் சுவாமி. சபைகளிலே நல்ல எழுப்புதலை கட்டளையிட்டு தாரும் கர்த்தாவே. இன்னுமாக இந்த குடும்ப ஜபத்தை ஏறெடுப்பதன் மூலமாக கூட சாமி, ஒவ்வொரு இடத்திலும் கூட நல்ல ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிட்டு கொடுத்து சாமி, நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து எல்லா இடத்திலையும் கூட சாமி, நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு ஸ்தோத்திரம் செலுத்தும் வாய்ப்பை தாரும் சுவாமி. இந்த ஜெப வேலையிலே மறுபடியும் ஆசீர்வதித்து தாரும் கட்டவே. இந்த ஜெப வேலை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீர் கிருபை செய்து கட்டவே. உடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்பி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உடைய சத்தியத்தை தரப்பும் அண்ணனையும் அக்காவும் நீரை ஆசீர்வதித்து அவர்கள் மட்டிலுமாக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாரும் கட்டவே. ஒவ்வொரு நாளும் கூட சாமி, இந்த ஜெபக்கூடுகைக்காக அவர்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்து அன்றாடம் இதற்கென்று அவர்களுடைய முழு நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாமி. அவர்களுடைய பிரயாசம் எதுவும் வீணாய் போய்விடாத வண்ணம் கட்டாவே எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் கூட சாமி. இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நாங்கள் காணும் நீரை கிருபை செய்து கட்டாவே. மீதியான நேரம் முழுதுமாக நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருந்து உங்களுடைய அசைவாடுதலை நாங்கள் காணும்படியாக உணரும்படியான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது துதி ஸ்தோத்திர வேளை. நாம் சிருஷ்டிப்பை பார்த்து வருகிறோம். சிருஷ்டிப்பு என்றால் நாம் நினைக்கிறோம் பொதுவாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தோட 6 நாள் சிருஷ்டிப்பு முடிந்து விட்டது என்று. ஆனால் வேதத்திலே அதோட தங்க சுரங்கம் போல சிருஷ்டிப்பு எங்கெல்லாம் வருகிறது என்று இப்பொழுது நாம் துதிக்கும் பொழுது நாம் பார்த்து கொள்ளலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் துதிகளை நான் ஏறெடுக்க நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். நீந்தும் ஜீவ ஜந்துக்களை ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றவரே ஸ்தோத்திரா. பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றவரே ஸ்தோத்திரா. மகா மச்சங்களை சிருஷ்டித்தவரே ஸ்தோத்திரா. ஜலத்தில்
தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களை சிருஷ்டித்தவரே. சோத்திரம். ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளை சிருஷ்டித்தவரே. சோத்திரம். பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களை ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றவரே. சோத்திரம். பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய ஊரும் பிராணிகளை ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றவரே. சோத்திரம். பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய காட்டு மிருகங்களை ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றவரே. சோத்திரம். தமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்றவரே. சோத்திரம். தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்றவரே. சோத்திரம். மனுஷரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தவரே. சோத்திரம். மனுஷர் சமுத்திரத்தின் மச்சங்களை ஆளக்கடவர்கள் என்று கட்டளை கொடுத்தவரே. சோத்திரம். மனுஷர் ஆகாயத்தின் பறவைகளை ஆளக்கடவர்கள் என்று கட்டளை கொடுத்தவரே. சோத்திரம். மனுஷர் மிருக ஜீவன்களை ஆளக்கடவர்கள் என்று கட்டளை கொடுத்தவரே. சோத்திரம். மனுஷர் பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் என்று கட்டளை கொடுத்தவரே. சோத்திரம். மனுஷர் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று கட்டளை கொடுத்தவரே. சோத்திரம். பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்தவரே. சோத்திரம். தட்சண மண்டலங்களை உண்டாக்கினவரே. சோத்திரம். வானங்களை ஞானமாய் படைத்தவரே. சோத்திரம். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறதே. சோத்திரம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவரே. சோத்திரம். வானங்களை திரையை போல விரித்தவரே. சோத்திரம். வானங்களை உண்டாக்கியவரே. சோத்திரம். வானாதி வானங்களை உண்டாக்கியவரே. சோத்திரம். வானங்களின் சர்வ சேனைகளை உண்டாக்கியவரே. சோத்திரம். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறதே. சோத்திரம். வானத்தை மேகங்களால் மூடியவரே. சோத்திரம். வானங்களை விரித்தவரே. சோத்திரம். தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்துகிறவரே. சோத்திரம். அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறவரே. சோத்திரம். வானத்தின் நியமங்களை அறிந்தவரே. சோத்திரம். வானம் பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுபவரே. சோத்திரம். கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படிப்பட்ட கிரியேட்டர் ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமாக பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே துதிகளை ஏறெடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாக பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன்,
காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலையோ ரேணுகா சார்பிலையோ வாழ்த்துக்கள். நாம் இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படின்னு பார்த்துறோம். உலகம் நான் யார் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்குது. உலகம் பார்க்குற விதத்தில் அது தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்குள்ள அது போயிடுது. இதுதான் நான் போலுக்கு அப்படின்னு நினைக்க துவங்கிடுறேன் இல்லையா? திருப்பி திருப்பி அதை கேட்குறோம். நம்ம அந்த வளர்ந்தவருங்க, அந்த ஒல்லியானவருங்க, அந்த கருத்தவருங்க, அந்த சோத்தவருங்க, மூணாவது வீட்டுக்காரருங்க, இப்படியே சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு நாம் இதுதான் நான் போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் எனக்கு தேவை என்ன தெரியுமா? வேதம் என்னை எப்படி விவரிக்கிறது? வேதம் எனக்கு என்ன சொல்லுது? எனக்கு என்னென்ன குணா அதிசயங்கள் இருக்குது? எனக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது? நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார்? ஆண்டவர் என்னை எப்படி அழைக்கிறார்? இதைத்தான் நான் புரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய ஐடி, என்னுடைய ஐடென்டிட்டி. நம்ம முதல்ல பார்த்தோம், நான் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன். எனக்கு மனரமியம் உண்டு. மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் கனி தரும் செடி. இப்படி பார்த்தே வந்தோம். இன்னைக்கு பார்க்க போறது, நான் என்ன பார்க்கிறேன்? நான் கவலைப்பட மாட்டேன். ஐ வில் நாட் worry. நான் கவலைப்பட மாட்டேன். இது என்னுடைய தீர்மானத்தை எடுத்து சொல்லுது. என் ஐடியா என்னது? நான் கவலைப்பட மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தை நான் வச்சிருக்கிறேன். இது என்னுடைய ஐடி, இது என்னுடைய ஐடென்டிட்டி. நான் கவலைப்பட மாட்டேன். நிறைய பேர் பார்க்குறோம், ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பைக்கு இவ்வளோதான் லோடு தாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தயார் பண்ணவர் வச்சிருப்பாரு. ஒரு பேர் 2 பேர் பைக்கில் போகலாம். சில நேரத்தில் 3 பேர் போகலாம் கூட. 4 பேர் போக முடியுமா? போனால் பத்திரமா போய் சேர முடியுமா? வாகனம் என்ன ஆகும்? இதுதான் கேள்வி. லோடு தாங்காது. ஏன்னா இது டிசைன். அதே மாதிரி தான் நாம கவலைப்படுறதுக்கு டிசைன் பண்ணல ஆண்டவர். நானும் நீங்களும் கவலையோட வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் டிசைன் பண்ணல. கவலைப்படும் போது நிறைய விஷயங்களை நான் இழந்து போறேன். எல்லாரும் தெரியும் இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். இந்த சாத்தான் நமக்கு கவலை கொடுக்கும் போது என்கிட்ட உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் திருடுறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சாத்தான் கவலையை கொடுக்குறான். சாத்தான் கவலை கொடுக்கும் போது அந்த கவலை என்னுடைய நிறைய ஆசீர்வாதங்களை திருடுது. உங்க ஆசீர்வாதத்தை உங்க கவலை திருடுது. Your worry robs you of your blessings. முதல்ல என்ன காணா போகுது? சந்தோஷம் காணா போகுது. முகத்தில் சிரிப்பே இல்லைன்னு சொல்றோம்ல. ஏன்? முகத்துக்குள்ள கவலை, உள்ளுக்கு கவலை, முகத்துல கவலை. சந்தோஷமே இல்லை, முகத்துல சிரிப்பே இல்லை. அது மட்டுமா? ஏன் ஆரோக்கியத்தை பாதிக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு விழிப்பு உண்டாச்சு. கவலைப்பட்டா ஸ்ட்ரெஸ் சரீரத்தை பாதிக்குது. யாருமே அதை மறுக்க மாட்டாங்க. எல்லாரும் தெரியும். பிபிக்கு காரணம், அதுக்கு காரணம், இதுக்கு காரணம் என்கிட்ட உள்ள கவலை, ஸ்ட்ரெஸ். என் சரீரத்தை மட்டும் இல்ல, என் மனசையும் டிப்ரெஷன், மன உளைச்சல், மன அழுத்தம், மன போராட்டம்
ஏன் வருது? இந்த கவலை வருது. என் சரீரத்தை மட்டும் தாக்கல, என் ஆத்மா மட்டும் தாக்கல, ஆண்டவரோட உள்ள உறவை தாக்குறது, என்னுடைய ஸ்பிரிட்டை தாக்குது. என்னால் சரியா ஜெபிக்க முடியல, என்னால் சரியா துதிக்க முடியல, என்னால் அது நல்ல பாட முடியல, பாடி துதிக்க முடியல. பாருங்க, பைபிள்ல என்ன எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? கவலைப்படக்கூடாதுன்னு இருக்கா வேண்டி. ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. கவலைப்பட்டா என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு கட்டுறாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்ன செய்யுதுன்னா, நான் எவ்வளோ தூரம் நடக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் அந்த ஸ்டாப் வாட்ச், அந்த ஸ்மார்ட் வாட்ச்சு நான் எவ்வளோ கவலைப்படுறேன் ரெக்கார்ட் பண்ணாது. ஆனால் என் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், இந்த மனுஷனை ஆளுகிறது கவலை. என் ஜபத்தை கேட்டால் இதெல்லாம் தெரிஞ்சிடும், இந்த மனுஷனை ஆளுகை செய்கிறது கவலை. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறோம்? என்னுடைய ஐடென்டிட்டி, நான் என்ன தீர்மானிச்சிருக்கிறேன்? நான் கவலைப்பட மாட்டேன். I will not worry. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்கள், 10 வசனங்கள். மலை பிரசங்கத்தில் இருக்குது. ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கம் பண்ணார்னா, தொடர்ந்து பண்ணார்னா, இந்த மலை பிரசங்கம் தான். இந்த மலை பிரசங்கத்தில் பாருங்க, 10 வசனத்தை சொல்றார். இந்த இடத்துல மட்டும் சொல்றார், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். ஏன் தெரியுமா? அவ்வளோ முக்கியம். இயேசு கிறிஸ்து வருகையில தேவனுடைய ராஜ்யம் துவங்கிருச்சு. மலை பிரசங்கம் எதை பற்றினா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் எப்படி வாழ முடியும், சிட்டிசன்ஸ் ஆஃப் கிங்டம், கிங்டத்தில் எப்படி வாழ முடியும், தேவனுடைய ராஜ்ய பிரஜைகள் நானும் நீங்களும் எப்படி வாழ முடியும். உதாரணமாக, ஆவியில் எளிமை உடையவன் பாக்கியவான். உலக பிரமாணப்படி அது சரியில்லை. எளிமையான ஆவி தான் அவனை பழைக்க முடியாது. பரிதாபமான கேரக்டர், பரிதபிக்க வேண்டிய மனுஷன். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆசீர்வாதம். அதே தொடர்ந்து ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவருடைய 2ஆம் வருகையில் இந்த தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக பிசிக்கலாக அது நிறைவேறும். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறது இந்த கவலைக்காக. 3 தடவை இந்த 10 வசனத்தில் ஆகையால் ஆகையால் ஆகையால். உதாரணமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் என்ன அர்த்தம்? எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆண்டவர் நம்மோட இடைப்படுறார். நல்லா புரிஞ்சுக்கோ, இது இந்த காரணம், இதனால கவலைப்படாத, ஆகையால் கவலைப்படாத, ஆகையால் கவலைப்படாத. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்றார். கவலைப்படாதீங்கன்னு சொல்றது ஆண்டவர் ஒரு சஜஷன் இல்லை, ஒரு ஆலோசனை இல்லை, இது ஒரு கட்டளை. இட்ஸ் a command. ஹல்லேலூயா. பாயிண்ட் உங்களுக்கு இறங்குது நினைக்கிறேன். ஆண்டவர் நீ கவலைப்படாமல் இருந்தால் நல்லதுப்பா அப்படி சொல்ல. கவலைப்படாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையே, என் மகனே மகளே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தா அந்த கட்டளையை நிறைவேற்ற பலனையும் தருகிறார். ஹல்லேலூயா. அதான் விஷயம். ஆண்டவர் எனக்கு இதை செய்ய அப்படின்னு சொன்னா, பேதுருவே தண்ணியில வான்னு சொன்னா நடக்கிறதுக்கு பலன்.
கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம ஃபுல்லா ஏற்றுக்கணும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், இது பிராக்டிக்கலா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல கவலைப்படாமல் இருக்க பிராக்டிக்கலா? வேதம் சொல்லுது, நம்மை போல பாடுகள் அனுபவித்தவர், நமக்காக பரிதபிக்கிறவர், அவருக்கு என் பாடுகள்லாம் தெரியும். ஏன்னா அவர் இந்த பாடுகள் எல்லாம் கடந்து சென்றார். பிராக்டிக்கல் பாசிபிள். நாம ஏன் கவலைப்படக்கூடாதுன்ட்டு இந்த பகுதியை பார்த்தோம்னா 2 காரணங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது, இயேசு சொல்றாரு, உங்களுடைய ஜீவன் முக்கியம், உங்க சரீரம் முக்கியம். உங்க ஆகாரத்தை காட்டிலும் உங்க ஜீவன் முக்கியம். உங்க சாப்பாடை காட்டிலும் உங்க லைஃப் முக்கியம். உங்க உடைய காட்டிலும் உங்க சரீரம் முக்கியம். இதெல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லையா? எவ்வளோ ப்ராக்டிக்கலா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் ஒத்துக்கிறோம். நான் போடுற ட்ரெஸ் முக்கியம் இல்லை, என் சரீரம் தான் முக்கியம். நான் சாப்பிட்ற சாப்பாடு முக்கியம் இல்லை, என்னுடைய லைஃப் தான் முக்கியம். ஆண்டவர் இப்ப 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. 2000 வருஷம் முன்பா சொன்ன எக்ஸாம்பிள் இன்னைக்கும் கரெக்டா இருக்கு. அன்னைக்கு மலை பிரசங்கம் சொல்லும் போது ஜனங்க ஈஸியா பார்த்துருப்பாங்க பறவைகள் நல்ல உற்சாகமா வேலை செஞ்சுட்டே போகுது. கவலையே போடல. எங்க சாப்பிடுவோம், சாப்பாடு முழுசா கிடைக்குமா அரைகுறையா கிடைக்குமான்னு கவலையே போடல. இறையை தேடி போய் கொண்டிருக்குது, முயற்சி எடுக்குது, எஃபர்ட் எடுக்குது, வேலை செய்யுது, ஆனா கவலைப்படாம இருக்குது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த பறவைகளை பார்த்தீங்களா? அவைகள் பாட்டு உற்சாகமாக சந்தோஷமாக தங்களுக்கு உண்டான வேலையை, ஆகாரம் தேடுற வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா கவலைப்படாம இருக்காங்க. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, அங்க நிறைய பூக்கள், அழகழகான பூக்கள் இருக்கும் பாருங்க. இந்த பூக்களை பாருங்க, இப்படிப்பட்ட அழகு சாலமோன் ராஜா, மகிமையான வாழ்க்கை வாழ்ந்த சாலமோன் ராஜா கூட இப்படி ட்ரெஸ் இருந்தது இல்லை. சொன்ன உடனே எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நமக்கு அது புரியுது. ஆண்டவர் திருப்பி ஒரு விஷயம் சொல்றாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவைன்ட்டு உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு கம்ஃபர்ட். நீங்க நினைக்கலாம், ஏன் தேவை, ஏன் பிரச்சனை யாருக்கு தெரியும்? நிறைய சொல்றோம்ல, வேதம் சொல்லுது, இயேசு சொல்லியிருக்கார், ரெக்கார்ட் பண்ணிருக்கு வேதம். நம்ம பரமபிதா நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உன் கண்களை மீண்டும் திறக்கிறார். என் தேவையெல்லாம், என் பிரச்சனை எல்லாம், என் போராட்டம் எல்லாம், என் பலவீனம் எல்லாம், என்னுடைய துக்கம் எல்லாம், என் வேதனை எல்லாம், என் தோல்வியில் எல்லாம் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். Praise God. இந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க துவங்குறோம். ஆண்டவர் நம்மளோட பிரச்சனை எவ்வளவு தெரியும், நம்ம பிரச்சனைகளை எவ்வளவு தெரியும், எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத பிரச்சனையே கிடையாது. அவருக்கு தெரியும் எனக்குள்ள சரீர பலவீனம், அவருக்கு தெரியும் என் குடும்பம் பெரிய குடும்பம், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு தெரியும் நான் வேலைக்கு புதுசு, வேலையில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு தெரியும். இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என் லைஃப்பை வேறு விதமாக நான் பார்க்க தோங்குறேன். என்னை படைத்தவருக்கு, என்னை ஆளுகை செய்கிறவருக்கு, என்னை ரட்சித்தவருக்கு, நான் சேவிக்கிறவருக்கு என்னுடைய தேவையெல்லாம் தெரியும். அப்படின் போது நான் கவலைப்படுறத நான் விட்டு விடுறேன். 2வது, ஆண்டவர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறவங்க தொடர்ந்து அதே பகுதியில் மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை சொல்றார். நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு மாதிரி, பேட் கவலை குட் கவலை, நல்ல கவலை.
நல்ல கவலை என்னது? ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்துக்காக, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரஜையா இருப்பதுக்காக, உள்ளுக்குள்ள இருப்பதுக்காக நீங்க அதை பற்றி யோசிங்க, நீதியை பற்றி யோசிங்க, ரைட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட நல்ல உறவை பற்றி யோசிச்சே இருங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ள யோசித்து கொண்டே இருங்க. இன்னொரு விஷயத்தை சொல்றார் ஆண்டவர், கவலைப்பட்டா ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா, யூஸ் இருக்கா? எவ்வளோ பிராக்டிக்கலா பாருங்க. இந்த கேள்வி ஸ்ட்ரைட்டா நோக்கி வருது, ஸ்ட்ரைட்டா இப்போ உங்களை நோக்கி வருது. பல நாள் பல காரியங்களுக்காக கவலைப்பட்டீங்க, ஏதாச்சும் ஒன்றுல பிரயோஜனம் உண்டாயிருக்கா? இதுதான் ஆண்டவர் சொல்றார். கவலைப்படுறதுனால ஒருத்தன் இவ்வளவு தன்னை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? தன்னுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். பழசை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, நாளைய பற்றி கவலைப்பட்டு பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நல்ல சந்தோஷமாக ஆண்டவுடைய தேவனுடைய ராஜ்யத்து பிரஜைகளாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கணும். இதே பவுல் தொடர்ந்து பேசுகிறார். நாம கவலைப்படாமல் எப்படி இருப்பது? நம்ம இப்ப பார்த்த முடியா? கவலைப்படாங்க ஆண்டவர் சொல்றார். தீயவைகளை பற்றி கவலைப்படாங்க, பிரச்சனை பற்றி கவலைப்படாங்க. நீ கவலைப்பட வேண்டியது நல்ல காரியங்கள் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம், நீதி, இதை பற்றி கவலைப்படுங்க. பவுல் சொல்றாரு, இந்த கவலை வரும்போது என்ன பண்ணணும்? பிலிப்பியர் 4:6-7 அற்புதமான வசனங்கள். அந்த இன்ஃபேக்ட் தி ஹோல் சாப்டர் வண்டர்ஃபுல் சாப்டர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை பற்றி கவலைப்படணுமா? ஒன்றுக்கும். உங்களோட பேசுறாரு ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க உங்களோட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் கவலைப்படக்கூடாதுன்ட்டு, உங்களுக்கு தெரியும் கவலை உங்களை பாதிக்குதுன்னு தெரியுது, ஆனா கவலைப்படுறீங்க இல்லையா? உங்களை பாதிக்குது உணர்றீங்க. உங்களுக்கு சரியா பசி இல்லை, சரியா தூக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஸ்மைலாக ரொம்ப நாளாக கொஞ்சம் ஆகி போச்சு, காலியாகி போச்சு, உணர்றீங்க. நான் கவலைப்படுறதுனால எனக்கு ரொம்ப நெகட்டிவ் இம்பேக்ட், தாக்குதல் இருக்குது மனசுல, சரீரத்துல, சமுதாயத்தில் இருக்கு. ஆனா கவலைப்படாம இருக்க முடியலையே. பவுல் சொல்றது கேட்போமா? ஒன்றுக்கு கவலைப்படாம ஜபம் பண்ணுங்க. what a wonderful way. ஜபம் பண்ணுங்க. நீங்க ஜபம் பண்ணும்போது எல்லா புத்திக்கும் மேலான புத்தி, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களை காத்து கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்ன அர்த்தம்? சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உங்க புத்தியினால நீங்க கிடைக்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத சமாதானத்தை ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் நிறைய இடங்கள்ல மிலிட்டரி டேர்ம்ஸ், ராணுவம் உபயோகப்படுத்துற வார்த்தையில உபயோகப்படுத்துறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்க சிந்தனையும் காத்து கொள்ளும். இங்கிலீஷ்ல காட், GUARD. இது ஒரு மிலிட்டரி டேர்ம். ரோம சாம்ராஜ்யத்தில் அவங்களுடைய ராணுவத்துக்கு ஒரு கட்டளை கொடுப்பாங்க, இந்த பட்டணத்தை காத்து கொள்ளுங்க காட் அப்படின்னா. ராணுவம் சுற்றிலும் பட்ட சுற்றிலும் இருக்கணும், ஆயுதங்களோட, ஒரு ஈ கூட உங்களுக்கு நுழையக்கூடாது. அப்படி ஒரு பாதுகாக்கும் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறார். நான் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை என்னை சூழ்ந்திருக்குது, கர்த்தருடைய சமாதானம் என்னை சூழ்ந்திருக்கிறது. பிரைஸ் காட். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சமாதானம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் உங்களை சூழ்ந்திருக்குது. உங்க இருதயத்தையும் உங்க சிந்தனையும் பாதுகாக்குது, கவலைப்பட விடாது. சூப்பர் நேச்சுரல்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன், தேவ சமாதானம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் என் வாழ்க்கையில இறங்கி வரும். ஹல்லேலூயா. நான் கவலைப்படுறதை விட்டுட்டு ஜெபிக்க துவங்குறேன். ஆண்டவர் நான் என் கவலை எடுத்து போட்டு எனக்கு சமாதானத்தை கொடுக்குறார். எக்ஸ்சேஞ்ச். ரெண்டாவது விசுவாசம். நாம ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். இந்த பிழைப்பான்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணிருக்கிறோமே நம்ம தமிழ்ல. அதே நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான் யோசிச்சு பாருங்க. நீதிமான் விசுவாசத்தினால் அனுதினமும் வாழ்வான். நான் விசுவாசத்துல தான் நான் வாழணும். நான் வாழும்போது என் வாழ்க்கையில கவலை இருப்பதில்லை. நான் வாழும்போது கவலை இல்லை. Praise God. Hallelujah. எனக்கு விசுவாசம் எப்படி இருக்கும்னா ஆக்டிவ் ஃபெய்த். விசுவாசம் என்பது ஒரு பண்பு இல்லை. விசுவாசம் என்பது ஒரு பண்பு இல்லை. விசுவாசம் என்பது ஒரு செயல் வார்த்தை. நான் விசுவாசத்தை நான் செயல்படுத்துறோம். டெய்லி நான் செயல்படுத்துறோம். ஏதோ ஒரு குருட்டாட்டத்தில் நான் பண்றேன் இல்லை. ரீசன். நான் ஏன் கவலைப்படாம இருக்கேன்? ஏதோ வேதம் சொல்லுது அதனால அப்படி இல்லை. வேத வார்த்தை அடிப்படையில், வேத வார்த்தை அடிப்படையில் அந்த வார்த்தை பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு இயேசு சொல்றார், கவலைப்படாதிருங்கள், பிடிச்சுக்கோங்க. இட்ஸ் a promise. இந்த ப்ராமிஸை பிடிக்கும் போது, விசுவாசத்தோட பிடிக்கும் போது, இயேசுவே நீங்க சொல்றீங்க இறையாதேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு கொந்தளிக்க கடலை பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க. மார்க்கு 4:39 சொல்லுது, இறையாதேன்னு சொன்ன போது கொந்தளிப்பு அப்படியே அடங்கி அமைதல், சமாதானம் உண்டாயிற்று. Hold on to the word. கர்த்தருடைய வல்லமை உங்க மனசுல, உங்க இருதயத்துல, உங்க வாழ்க்கையில பாயும். Hallelujah. Praise God. பிரியமானவர்களே, ஒரு நல்ல உதாரணம், பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னா மரியாள் மார்த்தா. லூக்கா 10ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. மார்த்தாளை பற்றி இந்த பகுதி சொல்லுது, அவள் பலவிதமான வேலையை செய்து கொண்டிருந்தாள். She was worried and troubled. கவலைப்பட்டால், கலங்கினாள். இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ கவலைப்படாத. என்ன புரியுது? மார்த்தாள் அதிகமான கவலை. She was worried and troubled. கவலைப்பட்டு கலங்கினார். பல காரியங்களை பற்றி பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இந்த பகுதியை பார்க்கும்போது நமக்கு அநேகருக்கு சில கேள்விகள் உண்டாகும். இயேசு அவளை கடிந்து கொண்டாரா? இல்லை. மார்த்தாளே மார்த்தாளேன்னு சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு சீமோனே சீமோனே, எருசலேமே எருசலேமே அப்படி சொல்லும் போதெல்லாம் அன்பாக, அக்கறையோட, பாசத்தோட சொல்லுற வார்த்தை. பாசத்தோடு நல்லா இருக்கணும் அப்படி சொல்ற வார்த்தை, பாசத்தோடு சொல்ற வார்த்தை. ஆண்டவர் மார்த்தாளுடைய எஃபர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்றார். அருமையா நல்ல வேலை பார்க்கறப்பா, சந்தோஷம். ஆனா எதுமா ரொம்ப முக்கியம்? எதுமா முக்கியம்? உன் வாழ்க்கையில உன் படிச்சுக்கணும். நீ ப்ரையாரிட்டி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீ வேண்டாத காரியத்துக்காக கவலைப்படுற. நாம இன்னைக்கு அநேக செய்யற காரியம் அதுதான். நம்ம அநேக ஒதுக்கணுமா செய்யற காரியம் இதுதான். வேண்டாத அநேக காரியங்களுக்காக கவலைப்படுறோம். ஆண்டவர் மார்த்தாளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சத்தியம் என்னன்னா, கரெக்டா உன்னுடைய லைஃபை அப்ரோச் பண்ணு. எது முக்கியம் புரிஞ்சுக்கோ. எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கோ.
மார்த்தாலே மார்த்தாலே, வேண்டாதுக்கெல்லாம் கவலைப்படாத. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் அதே வார்த்தையை சொல்றாரு, கவலைப்படாத. நாம் இன்னைக்கு என்ன சொல்றோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம், இன்னைக்கு ஒரு தீர்மானம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, பலனா யோசிங்க. நான் அனாவசியமா கவலைப்படுறேன், நான் கவலைப்படுறதால் பாதிக்கப்படுறேன், என் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது, என் மன அமைதி பாதிக்கப்படுது, என்னுடைய செயல் பாதிக்கப்படுது, என் சிந்தனை பாதிக்கப்படுது, என் சரீரம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு இயேசு நாமத்தில் சொல்லுமா, ஒரு தீர்மானம் இருக்குமா, நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு சொன்னவர் என் ஆண்டவர், என்னை ஆளுகை செய்கிறவர், சிம்மாசனத்தில் இருக்கிறவர், சகலத்தையும் கண்ட்ரோல் பண்றவர். அவர் சொன்னார்னா அதை நான் நிறைவேற்ற எனக்கு பலன் கொடுக்கிறவர். நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென், ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத வேளை. 91 சங்கீதம் 1 முதல் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்து வருகிறோம். இப்பொழுது நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், நான் கர்த்தரை என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்புகிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் செட்டைகளின் கீழே, அவர் செட்டரின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்திலே 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து அப்புறப்படுத்துகிறேன். என் ஊரில் இருந்து அப்புறப்படுத்துகிறேன்.
In the name of Jesus, In the name of Jesus, கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை கட்டி இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus, In the name of Jesus, கொரோனா வைரஸின் வீரியத்தை கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப நேரம். நாம் கொரோனாவுக்காக எதிர்த்து போராடி ஜெபித்து வருகிறோம். கொரோனா மக்கள் மத்தியிலிருந்து அது போகணும். ஆண்டவர் ஜனங்களை காப்பாற்றணும். மரணங்கள்லேருந்து மக்களை காப்பாற்றணும். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேசங்கள் மனம் திரும்பணும் என்ற அநேக காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஜெயகமலா அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்கம்மா. ஜெபம் பண்ணுங்க. கேக்குது. ஜெபம் பண்ணுங்க. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லைங்களா? அன்புள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீரே தந்து அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த கூடுதலையும் சுவாமி அப்பா எங்களை ஒரு சிறு கூட்டமாய் சேர்த்து ஒரு அன்பை குறித்து பண்ண தியானிப்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா இந்த நாள் அப்பா அநேக காரியங்களை கொடுத்து அப்பா அந்த இதுல கூடுகையில ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு நீ பதில் தருகிறவரா இருக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த குட்டி பையனுக்கு கூட நீ கிருபையா அப்பா ஒரு டிவைன் ஹீலிங்கை நீ தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா துதிக்கிறோம் ராஜா. அந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் கேட்ட செய்திக்காக சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா who am I, what is my identity என்பதை அப்பா நாங்கள் கண்டுகொள்ளும்படியான கிருபையை அப்பா இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தீங்க சுவாமி. அப்பா மாற்றாளி போல சுவாமி நாங்களும் அநேக காரியங்களை குறித்து அப்பா கவலைப்பட்டு கலங்குகிறோம் சுவாமி. நீ சகலம் எங்களுக்கு எல்லா நன்மையாய் ஆசீர்வாதங்களா எல்லாவற்றையும் தந்திருக்கும் போது கூட சுவாமி அப்பா நாங்கள் அதை அறியாதவர்களாய் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட அப்பா கவலைப்படாதீர்கள், எங்களுக்கு கட்டளை கொடுத்தீங்க சுவாமி. அப்பா விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக அப்பா நீர் எங்கள் ப்ரொவைடராக, யெகோவா ஈரேயாக, யெகோவா ஷாலோமாக, அப்பா எல்ஷடாயாக, யெகோவா ராகாவாக நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் அப்பா எங்களுக்கு நீர் உணர்த்தினீங்கப்பா. எங்களை ஆறுதல் படுத்தினீங்க சுவாமி, தைரியப்படுத்தினீங்கப்பா, உற்சாகப்படுத்தினீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாளில் விசேஷமாய் சுவாமி இந்த கொரோனாக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. அப்பா நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. நீ கட்டளையிட நிற்கும் அப்பா, நீ சொல்ல ஆகும் ராஜா. அப்பா அந்த காரியத்தையும் கூட நீ மன இறந்தவனுமாய் செஞ்சிடும் அப்பா. உனக்கு மறைவானது ஒன்றும் இல்லை சுவாமி. உமது அப்பா சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அந்த கொடிய கொரோனாக்கு அப்பா எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் கூட காரணமா இருக்குமே. ஆனால் சுவாமி அப்பா இந்த நாளில் அப்பா எங்கள் கிருபையாய் தாழ்த்தி உங்களோட கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. கிருபையாய் மன்னித்தப்பா அந்த கொடிய கொரோனாவிலிருந்து எங்கள் சமூகத்தை அப்பா எங்கள் நாட்டை எங்கள் தேசத்தை நீ காப்பாற்ற வேண்டுமாய் செஞ்சுக்கிறோம் சுவாமி. அப்ப அந்த நாள்ல ராஜா தேவையோடு இருக்கிற மக்களுக்காக சமூகத்துல வருகிறோம் சுவாமி. அப்ப எளியோர் மேல் சிந்தனை உள்ள தேவன் அப்பா, இரக்கமுள்ள தேவன் சுவாமி. அப்பா ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற விஷயங்கள்லாம் நாங்க கேள்விப்படுகிறோம் ராஜா. இரக்கத்தின் தெய்வமே அப்பா நீர் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேணுமா செஞ்சுகிறோம் ராஜா. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தேவரீர் அவர்களுக்கு கொடுக்க வேணுமா செஞ்சுகிறோம் சுவாமி. அப்ப நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்ப அந்த நாள் சேஷ்மாய் சுவாமி ஆஸ்பத்திரியில இருப்போருக்காக உங்க சமூகத்துல வருகிறோம். இந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை நீர் ஒரு விட்டு கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா நல்ல பரிகாரியே அப்பா உமாலேதான் சுவாமி சுகம் கொடுக்க முடியும் ராஜா. நீர் இரக்கம் செய்யுங்க சுவாமி. அப்பா அந்த அறைகளுக்குள்ளாய் நீர் இப்பொழுதே சென்று சுவாமி ஒரு வல்லமையின் கரத்தை நீட்டி ராஜா நீர் அவர்களை சுகமாக்கி ஒரு கூட்ட ஜனத்தை அப்பா உமக்கென்று நீர் ஏற்படுத்திக் கொள்ள வேணுமா எங்கள் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இதன் மூலம் ஒரு அடையாளத்தை நீங்க போடுங்க ராஜா. சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் என்பதை அப்பா எல்லாரும் அறிந்து கொள்ள நீங்க திருட செய்யுங்க சுவாமி. அப்பா இன்னுமாய் சுவாமி அப்பா அந்த புலம் பெயர்ந்து போகிற அந்த மைக்ரன்ஸ் லேபரர்ஸ்க்காக சமூகத்துல வருகிறோம் ராஜா. அனுதினமும்
கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம் ராஜா. இரக்கத்தின் தெய்வமே அப்பா, நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா சுவாமி. அப்பா எல்லாருமே சிந்தனை உள்ளவர் அல்லவா அப்பா, நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. அந்த சமூகத்தினருக்கும் நீங்க இறங்குங்க சுவாமி. அவர்களும் ராஜா பிரயாணங்களிலே இந்த கிருபையின் கரம் இருக்கட்டும் சுவாமி. இனி ஒரு பெத்தை நாங்கள் கேள்விப்படாதபடிக்கு கிருபையின் தேவன் தாமே அவர்களோடு இருந்து நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செஞ்சுறோம் ராஜா. அவர்களுக்கு வேண்டிய உணவு உடை எல்லாத்தையும் நீங்க கொடுங்க ராஜா. சுகமாய் அவர்கள் தங்கள் இருப்பிடங்கள் போய் சேரத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னும் அப்பா இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக அப்பா இந்த காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்காக அப்பா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்காக, இன்னும் அப்பா ஒவ்வொருவருக்காக, நர்சஸ்க்காக சுவாமி, இன்னும் அப்பா டெக்னீஷியன்ஸ்க்காக எல்லாருக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா இந்த காரியங்களை அவர்கள் செய்யும்போது தேவ கிருபை தேவ பலன் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் செஞ்சிடறோம் ராஜா. இந்த கிருபையின் கருத்துக்குள்ள அவர்கள் மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. எந்த பலவீனமோ எந்த கிருபையினமோ எந்த சோர்வோ அவர்களுக்கு ஏற்படாதபடிக்கு ராஜா, அவர் செய்யற காரியங்களிலே முழு தரத்தக்கதான கிருபை கொடுங்க சுவாமி. அவர்கள் இருக்கிற இடங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. உதவி செய்யுங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. சுகபல ஜீவன் தந்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. நாளும் இந்த கூடுகையில இருக்கிற எல்லா குடும்பத்தினருக்காக அந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கிருபையாய் கொடுத்த இந்த கூடுகைக்காக அந்த நன்றியோடு துதிக்கிறோம், தோற்றடிக்கிறோம். அந்த தினமும் அப்பா நீர் எங்களுக்கு ஒரு மனாவை கொடுத்து எங்களை திருப்திப்படுத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. இவளை நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரம் இல்லாதபடிக்கு இதை நாங்கள் கை கொள்கிறவர்களா இருக்கப்பா. விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்க எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நீர் பண்ணாம ஜெபம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுதும் நம் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேக பேர் மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க, வெளி தேசங்களில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 42 43 லொக்கேஷன்ஸ்ல ஆண்டவரே, நீங்க எல்லாரையும் ஒரு மனதின் ஆவியானால நீங்க நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இணைத்திருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறீங்க சாமி. இந்த மீட்டிங் நீங்கள் தான் ஆண்டவரே கோஆர்டினேட்டர், நீங்கள் தான் ஆலோசனை கர்த்தா. நீங்கள் அற்புதமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இருந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஏற்கனவே அநேக கவலைகளால் மக்கள் இருக்கிறாங்க சுவாமி, சிக்கொண்டு இருக்கிறாங்க. இதில் கொரோனா கவலை அதிக கவலைகளாக இருக்கிறது சுவாமி. என்ன செய்வோம், ஏது செய்வோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், ஸ்கூலுக்கு என்ன செய்வோம், படிப்புக்கு என்ன செய்வோம், ஃபியூச்சருக்கு என்ன செய்வோம், எப்படி வெளியே போவது, எப்படி வருவது, அநேக கவலைகள் சுவாமி. ஆனால் எங்களை கவலைப்படாமல் ஆண்டவர் இப்படி கருத்துக்குள்ள மறைத்து வைத்திருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பயத்தெல்லாம் எங்கள் மனசுல எடுத்து போட்டீங்க ஆண்டவரே. பயம் இருந்தால் தான் கவலை வரும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோட இருக்கிறார். கர்த்தர் வாதை எங்களை கூடாரத்துக்குள்ள அணுக விட மாட்டார். கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறவர். கர்த்தர் நமக்கு ஆண்டவர் மேகஸ்தமம் அக்னி சமமாக இருந்து வழிநடத்துறார் என்ற ஒரு தைரியத்தை, ஒரு நிச்சயத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரை மாறீங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேக மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க ஆண்டவரை. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, ஆண்டவரே நர்சஸ் ஷேர்லி, டெஃபினி, சலோமி, பிராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா, இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ் இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மருத்துவ பணியாளர்கள் வேலை செய்கிற ஆஸ்பத்திரிகளில், மருத்துவமனைகளில் உங்களுடைய பிரசன்னம் அதிகமாக காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எப்படி ஆசைப்பு கூறாத்தில் ஆண்டவரே மேகமாக நீங்கள் எழுந்திருந்தீங்களோ, எப்படி நீங்கள் அங்கே தரித்திருந்தீங்களோ அது போலவே சுவாமி இந்த மருத்துவமனைகளில் ஆண்டவரை நீங்கள் இவர்களை பாதுகாக்க வண்ணமாக தூதர்களை கொண்டு இறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் நிமித்தம் அந்த மருத்துவமனைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. அந்த ஒரு பேஷண்ட் அங்கே இறக்கக்கூடாது சுவாமி. உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ பணிகள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க சுவாமி. எல்லாரையும் காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவனை சுற்றி நீங்க கவசமாக நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அநேக தேசங்கள்ல பரவி இருக்கிறாங்க சுவாமி.
ஜியோ குடும்பம், ஏஞ்சல் டெஸ்டினி குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன் கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் டேனி குடும்பங்கள், மிக்கி குடும்பம், ஷீலா வின்சென்ட் சீலன் குடும்பங்கள், இமானுவேல் எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி, ரோசி விஜய், ஜான் மோகன், ஜான் யூஜின் குடும்பங்கள், சாலமன் பிரவீன் ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பங்கள், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், மிஸ்ஸஸ் ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம், அமல் குடும்பம், கென்னடி குடும்பம், காட்ஃப்ரி அண்ட் அகாசி குடும்பம், ஐசக் தேவரக்கம் குடும்பம். ஆண்டவரே, இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த குடும்பங்களை எல்லாம் வெளி தேசங்களுக்கு கொண்டு போனீங்க, அவங்க நாட்டில் இருக்கிறீங்க, அவர்கள் ஓங்கி வளர விருட்சமாக இருக்க கிருபை செய்யுங்க, பனைய மரம் போல செழிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவர், நீதிமான் பனையப்போன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒருவித பயமோ கவலையோ இல்லாமல் ஆண்டவரை கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்பட, ஆண்டவரை விசுவாசத்தில் பலப்பட கிருபை செய்யுங்க, சாட்சிகளாக எழும்ப கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அது போலவே மிஸ்டர் ஜோஷுவா கேன்சரில், லங் கேன்சரில் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் சுவாமி. ஆண்டவரே, அவருக்கு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜான் டொனால்டு கேட்ராக்ட் ஆபரேஷன் நடந்து ஆண்டவரே பார்வையை அற்புதமாக கொடுத்திருக்கிறீங்க, உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம். திருமதி நிர்மலா ஜோதிராஜை பலப்படுத்துங்க, ஆரோக்கிய சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரே, மிஸ்டர் எபனேசர் நல்லி அவருடைய ஹஸ்பண்ட், அவங்களுக்கு கண் லேசர் சிகிச்சை 2ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருக்கிற சுவாமி. பரிபூர்ண விடுதலையை, பரிபூர்ண ஆரோக்கியத்தையும், பரிபூர்ண பார்வையும் இங்கே தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இங்கே ஏற்கப்படுகிற எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவரே, உடைய கண்கள் திறந்ததாகவும் செவிகள் கவனிக்கிறதாகவும் இருக்கட்டும் சுவாமி. பதில்கள் வர காத்திருக்கிறோம் சுவாமி. அநேக பதில்கள் வந்து கொண்டிருக்கிற அநேக பதில்கள் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதற்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிகனமாய் மேலாம் செலுத்துறோம். உடைய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், உடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். ஏஞ்சல் டெஸ்டுடைய குட்டி பையன், அவனுக்கு அற்புதமாக அவனை நீங்கள் காப்பாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். கரத்தை வைத்து ஏஞ்சல்ஸ் அனுப்பி ஆண்டவரே அவனை தாங்கி கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். விழுந்த இடம் காங்கிரீட் ஆண்டவரே, காங்கிரீட் தரையில் அவன் விழும்பொழுது உமது கரம் அல்லவா அவனை தாங்கியது. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். டாக்டர் கிறிஸ்டி செல்வராயனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. டாக்டர் கிறிஸ்டி செல்வராயன் வந்து என்னுடைய மூத்த சிஸ்டர். என்ன பிறந்த நாள் இன்னைக்கு. அவங்க ஜெபிக்குமாறு நல்லி அண்ணிய கேட்டுக்கொள்றேன். ஆமா. Lord, for this time of prayer, this meeting, dear Lord Jesus, you were with us throughout this meeting, dear Lord. We heard your message through our brother Suresh, dear Lord Jesus. It is a stirring message, dear Lord. Today we come to you for Christy Selvanayagam, Dr. Christy Selvanayagam birthday. Today is her birthday, dear Lord Jesus. You have been with her all these years, dear Lord Jesus. Be with her further. Keep her. Give her long life and happiness, dear Lord. Bless her with all your blessings, with good health, happiness, joy. May she be cheerful always and happy always, dear Lord. Take away all her troubles, Lord Jesus. Be with her, dear Lord Jesus. I beg of you, Lord. You will bless her, Lord. You have blessed her all these years, and you will bless her further, dear Lord. We pray for her sincerely, dear Lord, with our whole heart, dear Lord Jesus. May she be, we are all her well-wishers, dear Lord. May she be happy always, Lord. Thank you, Lord. We pray in the name of Jesus Christ. Amen. இப்பொழுதும் மிராக்கிள் வர்க்கிங் காட் என்ற பாடலை நாம் பாடி கூட்டத்தை முடிப்போம். He's a miracle working God. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. அவர் அற்புதம் செய்கின்றார், அவர் அதிசயம் செய்கின்றார். அவர் அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்கின்றார். Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. God bless you. Amen. 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 God bless you all. Bye bye. Bye. Amen.